மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2%. எப்படி நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் யாராவது உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்களே? 13% சார், எனக்கு அதில் 1% கொடுங்க சார்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா உங்களுடைய இது வந்து நான் 1% ஏர்ன் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நான் யாருக்குமே 1 பைசாவும் கொடுக்கக்கூடாது. ஆனால் எனக்கு ரிட்டர்ன் வரும்னா எப்படி? ஐ ஹாவ் அ ஓப்பன் சேலஞ்ச் ஆல்சோ. நீங்கள் வந்து டைரெக்டாக பண்ணிங்கன்னா 10 இயர்ஸில் என்ன பணம் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். மார்க்கெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் யாரையும் நம்ப மாட்டேன், யாருக்கும் 1 பைசா கூட கொடுக்க மாட்டேன். எனக்கு ரிட்டர்ன் கம்மியானாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் எதுக்கு என்னோட ட்ராவல் பண்ணணும்? எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ தான் ஒதுக்குவீங்க. அதில் உங்களால் என்ன நாலேஜ் உங்களுக்கு தெரியும், அந்த நாலேஜை வச்சு உங்களால் டிசிஷன் எடுக்க முடியாது. யாருமே இல்லைன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு? ஐயோ பயங்கரமாக மார்க்கெட் கீழே விழப்போகுது, அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4-5 இது கேட்டிங்க அப்படின்னதுன்னா இப்போ பணம் போட்டது நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, அல்லது ஃபர்தராக கண்டினியூ பண்ண மாட்டீங்க. டேரெக்டும் கொடுக்க மாட்டேன், நானாக பண்ணுவேன் அப்படின்னா. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சில பேர் மேனேஜ் பண்ணுவாங்க ஆக்டிவான்னு சொன்னீங்க சார். அவங்களோட ஃபீயும் நான் கட்டுற எஸ்ஐபி உள்ளே அடங்குமா சார்? அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு கேள்வி சார். ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க ஆக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுனால என்கிட்ட வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஃபீ வரும், அந்த ஃபீஸ் போக உங்களுக்கு பேலன்ஸ் தான் உங்களுக்கு வரும்னு சொன்னீங்க. இல்லை இன்னொரு ஆப்ஷனாக நீங்களே பண்ணிக்கலாம், பட் பிஹேவியர் தப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த ரெண்டுமே நான் கட்டுற காசுக்குள்ளேயே அடங்குமா சார்? இப்போ வந்து என்னென்னா, ஆஸ் அ இன்வெஸ்டர் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ரெகுலர், இன்னொன்று டிரெக்ட். இப்போ டிரெக்ட் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்களாவே ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கணும். எல்லாமே தட்ஸ் கால்டு டூ இட் யுவர் செல்ஃப். வாட் எவர் பி, இது எதுவுமே வந்து நானே பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த டைரக்ட் இருக்கும். இப்போ இந்த ரெகுலர், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அது ஆவரேஜாக 2%. ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2%, விச் மீன்ஸ் ₹2,000. ஓகே. அந்த ₹2,000 உடனே அப்ஃப்ரண்ட்டாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இந்த ₹2,000 வில் பி டிவைடட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 365 days. இப்போ நான் எஸ்ஐபியாக பண்ணுறேன், ₹1000 பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க சார். ₹1000 2% எக்ஸ்பென்ஸ். ஆமாம், ₹1000 வந்து 2%. இப்போ இந்த மாதம் ₹1000 போட்டிருக்கீங்க இல்லையா, ₹1000 2% அப்படின்னா ₹20. ஓகே. அந்த ₹20 உடனே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே. அந்த ₹20 அந்த 1 வருஷத்துக்கு அந்த ₹1000 மேனேஜ் பண்ணுறதுக்கான தொகை. திருப்பி அடுத்த மாதம் ₹1000 போட்டிங்கன்னா அங்கிருந்து 1 வருஷத்துக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய தொகை அந்த ₹20. அது வந்து டெய்லி ₹20 டிவைடட் பை 365 days. அது ஒரு பாயிண்ட் ஃப்ராக்ஷனில் வரக்கூடிய அமௌண்ட்டை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டைரக்டுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1% அப்ராக்சிமேட்டாக. ரெகுலருக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா 2%. ஸோ அப்போ நான் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணாலுமே அந்த பர்சன்டேஜ் போக முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் யாராவது உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்களே? ஸோ அப்போ எப்படியா இருந்தாலும் 1% வந்து நானாக பண்ணிக்கிட்டாலுமே போக தான் போகுது. கரெக்ட். ஓகே. நீங்கள் பண்ணால் ஏன்னா உங்களுடைய பணத்தை யாரோ ஒருத்தர் வந்து மேனேஜ் பண்ணி அவங்க தானே ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க, நீங்களா பண்ணுறீங்க கிடையாது. இப்போ நீங்கள் வந்து சார் 2% ரெகுலரில் உள்ளவங்களும் கொடுக்க மாட்டேன், 1% டேரக்டும் கொடுக்க மாட்டேன், நானாக பண்ணுவேன் அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு ₹500 வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதில் பையிங் அண்ட் செல்லிங்க்கு ஒரு சார்ஜ் இருக்குது. ஓகேங்களா? அது இன்னும் ரிலேட்டிவ்லி கம்மி. இது வந்து 1%, இது 2%. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 13% நீங்கள் எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு. நான் சொன்ன 13% இந்த எல்லாத்தையும் போக மீதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். 13% சார், எனக்கு அதில் 1% கொடுங்க சார்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். ஸோ 13%ங்கிறது நெட் ஆஃப் ஆல் த டாக்ஸஸ். ஒன்று. ரெண்டாவது, மியூச்சுவல் ஃபண்டை பற்றியே ஒன்றுமே தெரியாது, எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது உங்களுடைய செலெக்ஷன் எப்படி இருக்கும்? நான் வந்து முதல்ல சேஃபாக போகணும்ப்பா, சேஃப் செக்யூரிட்டி தான் இம்பார்ட்டன்ட். அப்போ லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது வந்து ஒரு டெட்லையுமே பணத்தை போட்டுக்கலாம், மார்க்கெட்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரியல அப்படிங்கும்போது அவங்களுக்கு முதல்ல மைண்டில் வர்றது சேஃப்டி தான். யாராக இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவாங்க. உங்களுடைய செலெக்ஷன் ஒரு லார்ஜ் கேப்பு அல்லது ஒரு டெட்டு அல்லது ஹைப்ரிட் இந்த மாதிரியான செலெக்ஷனில் தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய இது வந்து நான் 1% ஏர்ன் பண்ணக்கூடாது, யூ ஆர் வெரி பர்டிகுலர் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு இதை சூஸ் பண்ணுறீங்க. அந்த ஃபண்டு வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்கள் வெளியில் வரமாட்டேங்கிறீங்க. கரெக்டா? அல்லது
அது திரும்பிடும் அப்படின்னு வெயிட் பண்றீங்க. புரியுதா? இப்போ நான் வந்து அதுதான் என்னுடைய ஃபுல் டைம் ப்ரொஃபஷன். அதுல இருக்கும்போது நான் முதல்ல லார்ஜ் கேப்பே தொடமாட்டேன். ஏன்னா நீங்கள் இப்போ தான் கொடுக்குறீங்க. 10 வருஷம் 15 வருஷம் கொடுக்கும்போது ஐ வில் பிளே ஒன்லி ஸ்மால் கேப், மிட் கேப், மல்டி கேப்பில் தான் நான் எல்லாரையும் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் டியூரேஷன் அவ்வளோ இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது லார்ஜ் கேப்புடைய ரிட்டர்னும் ஸ்மால் மிட் கேப்புடைய ரிட்டர்னும் பயங்கரமான ரிட்டர்ன். இந்த 1% மேலேயே 5-6% கூடவே எடுத்து கொடுத்துருவேன். இதில் அது இருக்குது. அதை தவிர அந்த ஃபண்டு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா நான் வந்து இந்த ஃபண்ட்லேருந்து இதை மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். ஆமா, நாட் ஆல் த டைம் சரியான நேரம் இல்லை, மேபி முன்ன பின்ன இருந்தால் கூட. அதாவது ஒரு இடத்துல நீங்க ஒண்ணுமே பண்ணாததுக்கு ஐ எம் டேக்கிங் ஆக்ஷன் ஆல் த டைம். நான் கரெக்டாக பண்ணும்போது இறங்குச்சுன்னா நான் வந்து ஹோல்ட் பண்ணுவேன். சரி, ரெக்கவர் ஆகும். அதுவே ஒரு சில வருஷங்கள் கூட எடுக்கலாம். கரெக்ட், அந்த மாதிரி மீன் பண்ணுறேன். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ வந்து என்னன்னா அதை பண்றதுனால ஒன்று அது வந்து என்னுடைய அந்த நீங்கள் அந்த ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்கறதுக்கு என்ன கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் செலெக்ஷன். ரெண்டாவது, இந்த மாதிரி மார்க்கெட் விழுந்தது அப்படின்னதுன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் ஐயோ பயங்கரமாக மார்க்கெட் கீழே விழப்போகுது அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4-5 இது கேட்டிங்க அப்படின்னதுன்னா இப்போ பணம் போட்டது நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க அல்லது ஃபர்தராக கண்டினியூ பண்ண மாட்டீங்க. ஏன்ட்ட கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா, ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க அப்படிமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்டினியூட்டி வேணுங்கிறதுக்கே உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ஹோல்டு பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நான் யாருக்குமே ஒரு பைசாவும் கொடுக்கக்கூடாது, ஆனால் எனக்கு ரிட்டர்ன் வரும்னா எப்படி இது? அது வந்து சாத்தியமே கிடையாது. ஐ ஹாவ் அ ஓப்பன் சேலஞ்ச் ஆல்சோ. நீங்கள் வந்து டைரெக்டாக பண்ணிங்கன்னா 10 இயர்ஸில் என்ன பணம் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அதே உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் என் மூலமாக இருக்கார். ஈவன் அந்த 1% நீங்கள் அந்த ரெகுலரில் பண்ணால் கூட அவர் எவ்வளோ பணம் பண்ணியிருக்காருன்னா அவர் நிறைய பணம் பண்ணியிருப்பார். அதோடு இல்லாமல் அவருக்கு டென்ஷன் எதுவுமே கிடையாது. ஹீ வில் கான்சன்ட்ரேட் ஆன் இஸ் ஒர்க்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்களாக பண்ணும்போது இது ரிலேட்டடாக ஏதாவது கொஞ்சம் படிக்கணும். அப்போ தான் நீங்கள் பண்ண முடியும். அது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? டைம் ஒதுக்கணும். டைம் என்ன பண்ணுவீங்கன்னா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ தான் ஒதுக்குவீங்க. அதில் உங்களால் என்ன நாலேஜ் உங்களுக்கு தெரியும் அந்த நாலேஜை வச்சு உங்களால் டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இங்கே வந்து என்னென்னா டேக்கிங் டிசிஷன் எப்போ பாசிபிள் அப்படின்னதுன்னா somebody who is doing on a regular பேசிஸில் தான் they have more data or more input so that the decision making வந்து ஈஸியராக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ நம்ம ஒரு வாதத்துக்கு வேணால் 1% கொடுக்கக்கூடாது அதுன்னு சொல்லலாம். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் 2013 வருஷத்துலேயே ரெகுலர் டைரக்ட்னு வந்துருச்சு. ஈவன் டுடே எத்தனை டூ இட் யுவர் செல்ஃப் பர்சன் வந்து பணம் பண்ணியிருக்காங்க? நான் யாருமே பண்ணலைன்னு சொல்லலை, வெரி வெரி ஃபியூ பீப்புள் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ப்ரொஃபஷன் கிட்ட போயிட்டு அவரோட ஹெல்ப் மூலயமா பண்ணவங்களோட இவங்க கம்மின்னு சொல்ல வரீங்க. 100%. ஏன்னா அவங்க வேற ஒரு ப்ரொஃபஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த செலெக்ஷன்லாம் தெரியவும் தெரியாது. அல்லது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிம்பாங்க. புரியுதுங்களா? அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து யாருமே இல்லைன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு? இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து சென்செக்ஸில் இருந்தது, நிஃப்டியில் இருந்தது, வெயிட்டேஜ் கம்மி தான், பட் அந்த ஸ்டாக் வந்து ஒரே ஒரு பேட் நியூஸ்னால 27%. அப்போ அந்த இண்டெக்ஸில் இருந்ததுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். பட் வேறஸ் அதர் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டு அந்த ஸ்டாக்கை வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது யாருக்கு இண்டெக்ஸ் ஃபண்டுனா எனக்கு வந்து மார்க்கெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, நான் யாரையும் நம்ப மாட்டேன், யாருக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன், எனக்கு ரிட்டர்ன் கம்மியானாலும் பரவாயில்ல. புரியுதுங்களா? ஆனால் நான் இண்டெக்ஸில் தான் போடுவேன் அப்படின்ட்டு நிறைய இடம் பிடிக்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஓகே சார். அதே சமயத்தில் நான் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கேன், எனக்கு வந்து ஐ நீட் அ கைடன்ஸ். என்னுடைய வெல்த்தை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய லைஃப் டைமில் இருக்கக்கூடிய லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னதுன்னா யூ நீட் அ ப்ரொஃபஷனல். அதாவது என் கரியர் டெவலப்மெண்ட்டை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மீதி வேலையை இப்போ இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க, பட்டு எல்லாருமே ப்ரொஃபஷ்னல்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது மாதிரி எல்லா ப்ரொஃபஷ்னலுமே நாலேஜபிளாக இருப்பாங்களா, எல்லாருமே நல்ல வேல்யூ ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு இன்னொரு கொஷின் கேட்பாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அல்லது யாரோ ஒருத்தர் என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கொலீகோட ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் 1 year 2 years. நாங்கள் வந்து வேல்யூ ஆட் பண்ணுறோமா? வேல்யூ ஆட் பண்ணால் யூ ட்ராவல் வித் மீ. ஓகே. நான் எந்த வேல்யூவும் ஆட் பண்ணலை அப்படின்னா யூ கேன் டூ இட் டைரக்ட். உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? சி, நீங்கள் என்னோட வர்றதுனால உங்களுக்கு லாபம் இருக்கணும். நீ என்னோட வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் கூட எனக்கே இல்லை அப்படின்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்படின்னா நீங்கள் எதுக்கு என்னோட ட்ராவல் பண்ணணும்? இது வந்து இன்சூரன்ஸ்னால் நீங்கள் ஒரு பாலிசி போட்டிங்கன்னா அது 20 வருஷம் வரையும் நீங்கள் போட்டே தீரணும். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் அ
கான்ட்ராக்ட் கம்பல்ஷன் கிடையாது. கம்பல்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி என்னுடைய பேசுறது பிடிச்சிருக்கு, இல்லை நான் வந்து நல்லா மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒன் ஃபைன் டே வந்து யூ டோன்ட் லைக் மீ ஃபார் சம் ரீசன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெளியில் போய்க்கலாம். நான் வந்து ஐ எம் நாட் ஹோல்டிங் யூ. எனக்கு ஒரு கிளையண்ட்டாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு வந்து நான் சரியாக சர்வீஸ் பண்ணலை, இல்லை சரியான செலெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா அவர் வந்து என்னை விட்டு போயிடுவார் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டேன். கரெக்டாக இல்லையா? ஒரு கிளைண்ட் வந்தாங்க அப்படின்னதுன்னா யூ வில் கிவ் யுவர் பெஸ்ட். இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்கள் ப்ரொஃபஷனில் நாங்கள் ஒரு கிளைண்ட் வரோம் அப்படின்னதுன்னா உங்களுடைய பெஸ்ட்டு நீங்கள் கொடுப்பீங்க. கரெக்டாக? ஏன்னா கொடுத்தா தான் நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா உங்களை மாதிரி 100 காம்படிட்டர் இருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னதுன்னா 2 பேரும் ஒருத்தருடைய டேலண்ட் ஒருத்தருடைய இதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணால் தான் வரும். தேர்டு வந்து இல்லை சார் நீங்களும் சரி அவரும் வேண்டாம், இவங்க எல்லாரை விட நானே பண்ணுவேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணுங்கள், பட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் த டே வெல்த் கிரியேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது வந்து நீங்களாக பண்ணும்போது அந்த டிசிப்ளின் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும். என் வயசில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு வீடு இஎம்ஐலையாவது வாங்கணும்னு ஆசை இருக்குது. வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, தெர் இஸ் அ ப்ரெஷர். உங்களுக்கு பிடிச்சமான வீடு கிடைக்குமா இல்லை ஏதோ ஒரு வீடு தான் கிடைக்குமா?